ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நெக்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனே அமுக்கிடுங்க. ஃபஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் அனுப்பியிருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? யார் அந்த 3 பேர் ஷாக் ஆனாங்கன்னா அது வேறு யாரும் இல்லைங்க, அந்த கிளாஸ் டீச்சரும் அந்த கேங்கில் உள்ள ஹாரியும் சமீருங்க. ஹாரி வந்து சமீரை பின்னாடி திரும்பி பார்த்து அவள் வரது உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாருங்க. அதுக்கு சமீரும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சகிலே சொல்கிறாருங்க. அதே நேரத்தில் ஜோசப் வந்து அவங்க 2 பேரையும் பார்த்து உங்கள் 2 பேரில் யாருக்காவது ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாருங்க. அதுக்கு அவங்க 2 பேருமே எங்கள் 2 பேருக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு சகிலே சொல்கிறாங்க. அடுத்து அந்த பொண்ணு வந்து உள்ளே வரலாமா சார் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவரும் வந்து வாமா அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் கிளாஸ்க்கு ஒரு புது பொண்ணு வருதுன்னு கேள்விப்பட்டேனே, அது நீதானம்மா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணும் ஆமாம் சார் அப்படின்னு சொல்கிறா. உன் பேர் என்னம்மான்னு கேட்குறாரு. அதுக்கு அவளும் வந்து நக்கலாக பார்த்து ஏன் உங்களுக்கு என் பேர் தெரியாதா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறா. அவரும் வந்து அப்படியே யாருக்கும் தெரியாத மாதிரி அவளை பார்த்து சிரிக்கிறாரு. சரி, உன்னை பற்றி எல்லோரும் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவளும் வந்து என் பேர் ஜெனிஃபர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. சரி, நீ போய் ஹாரி பக்கத்தில் உட்காந்துப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவளும் வந்து அவளோட பிளேஸ்க்கு நடந்து போயிட்டுருக்கா. அவள் நடந்து போயிட்டுருக்கக்குள்ள ஏன் அந்த 3 பேர் வந்து ஷாக் ஆனாங்கிறத பார்த்துடலாமா? ஜோசப் வந்து அந்த ஜெனிஃபரோட அப்பாங்க, சமீர் வந்து அவளோட ட்வின் பிரதருங்க, ஹாரி வந்து அவளோட பெரியப்பா பையங்க. இந்த சமீரும் ஜெனிஃபரும் சின்ன வயசில் இருக்கக்குள்ளே அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து டிவோர்ஸ் ஆகிடுங்க. அதனால பையன் வந்து அப்பா கூடயும் பொண்ணு வந்து அம்மா கூடயும் வாழ்ந்துக்கிட்டு வருவாங்க. இவளுக்கு ஆனால் அவங்க அப்பா கூட இருக்கிறது தாங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாவோட ஃபேமிலியில் வந்து பெரியப்பா பெரியம்மா, அடுத்தது 2 அண்ணனுங்க, அடுத்தது தாத்தா பாட்டியெல்லாம் இருப்பாங்க. அதனால எப்போல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்போல்லாம் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்கூல் டேஸில் எல்லாமே ஜோசப்பும் சமீரும் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தாங்க இருப்பாங்க. எப்போல்லாம் வீக்கெண்ட்ஸ் வருதோ அப்போல்லாம் வந்து அவங்க ஃபேமிலி கூட போய் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டைமை. அடுத்தது ஹாரி வந்து அவர் வீட்டிலே இருந்தாங்க வருவார். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அவர் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து எப்போயாவது மட்டும்தாங்க தங்குவார். ஆக்சுவலாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜெனிஃபரும் ஹாரியும் ஒரே ஸ்கூலில் தாங்க படிச்சிருப்பாங்க. ஹாரி வந்து ஜெனிஃபருக்கு 1 இயர் வந்து சீனியருங்க. ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். அதனால இவர் வந்து 1 இயர் பிரேக் எடுத்துக்கிட்டு ஹாரி வந்து இப்போ படிக்கிற ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாருங்க. அந்த கிளாஸில் உள்ள யாருக்குமே ஹாரியும் சமீரும் அண்ணன் தம்பிங்கிறது தெரியாதுங்க. அந்த கேங்க்கு என்னன்னு மட்டும் தெரியும்னா ஜோசப் வந்து சமீரோட அப்பான்னு மட்டும் தெரியும். சமீருக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்கிறான்னு தெரியும். ஆனால் அவளோட பேர் எடான்னு மட்டும்தாங்க தெரியும். எடாங்கிறது என்னென்னா ஜெனிஃபரோட பெட் நேமுங்க. ஜெனிஃபர்னு யார் பேர் வச்சுருப்பான்னா அவளுக்கு வந்து அவங்க பெரியப்பா வந்து பேர் வச்சுருப்பாங்க. அதனால அவங்க பேரண்ட்ஸ் சூஸ் பண்ண எடாங்கிற நேமை வந்து பெட் நேமாக வச்சுருப்பாங்க. அதனால வந்து சமீர் வந்து அவளோட சிஸ்டர் பேர் எடான்னு மட்டும்தான் அவர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லியிருப்பார். அதனால வர ஜெனிஃபர் தான் எடான்னு யாருக்குமே தெரியாதுங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஜெனிஃபர் வந்து அவள் பிளேஸில் போய் உக்காந்துட்டா. சமீர் வந்து அவனை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். என் பேர் சமீர், நீங்கள் என்னை சாம்னே கூப்பிடலாம், அப்படி தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க. அடுத்தது அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இது வந்து கிறிஸ்டியன், ஆலன், உங்கள் பக்கத்தில் உள்ளது ஹாரி, என் பக்கத்தில் உள்ளது அவன் பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி நிக் வந்து போதும் நீ நிறுத்து, நானே என்னை பற்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு நிக் வந்து என் பேர் நிக் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். 2 பேரும் ஹேண்ட் ஷேக்கும் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஃபஸ்ட்டு கிளாஸும் ஓவர் ஆகிடுது. அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்குது, சோஷியல் ஸ்டடீஸு. அது ஆக்சுவலாக ஜெனிஃபருக்கு சுத்தமாக பிடிக்காது. எப்படா இந்த கிளாஸ் முடியும் அப்படின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா. கடைசியாக பெல் அடிக்கும். அப்பா கிளாஸ் முடிஞ்சிச்சு போங்க அப்படின்ட்டு டெஸ்க்லேயே படுத்துருவா. இவங்கெல்லாம் வந்து பிரேக் ஹவரில் வந்து கேன்டீன் போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இவளும் வந்து ஜாயின் பண்ணிப்பா. இவங்க 6 பேரும் வந்து கேன்டீன் போயிடுவாங்க. நிக்கும் கிறிஸ்டியன், ஆலனும் வந்து ஸ்நாக்ஸ் வாங்க போயிருப்பாங்க. ஹாரி, சமீர், ஜெனிஃபர் 3 பேரும் போய் உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து ஹாரியும் சமீரும் வந்து எப்போ ஜாயின் பண்ணேன் அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன், ஏன் எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்கக்குள்ள நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சேன், எப்படி இருக்குது என் சர்ப்ரைஸ் அப்படின்னு இவ கேட்பா. அதுக்கு வந்து அவங்கெல்லாம் சர்ப்ரைஸ்லாம் ஓகே தான், அம்மா வந்து ஒத்துக்கிட்டாங்களா எங்கள் கூட இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவள் வந்து படிக்க மட்டும் ஒத்துக்கல,
அவங்க கூடயே நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸும் ஸ்டே பண்ணவும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த 3 பேரும் வந்ததுக்கப்புறம் இவங்க 3 பேரும் வந்து டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அடுத்து ஜெனிஃபர் வந்து ஐஸ்கிரீம் யாரும் வாங்கலையா அப்படின்னு கேட்பா. அதுக்கு வந்து நிக் வந்து எடுத்து நீட்டுவான். தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு யார் இந்த ஐஸ்கிரீம் வாங்கினது அப்படின்னு கேட்கக்குள்ள கிறிஸ்டியன் வந்து நிக் தான் வாங்கினான் அப்படின்னு சொல்லுவான். நீ இது மாதிரி எத்தனை பொண்ணுங்களுக்கு வாங்கியிருக்க அப்படின்னு இவ வந்து கேட்பா. அவனும் வந்து இல்லை நீ தான் பொண்ணு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்ப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பிரேக் அவர் முடிஞ்சிடும். அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கும். அடுத்த கிளாஸ் என்னென்னா இங்கிலீஷ் கிளாஸு. டீச்சரும் வந்துடுவாங்க. அவங்க பேர் என்னென்னா ஆனி டீச்சர். அவங்களும் வந்து கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிடுவாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கிறிஸ்டியன் வந்து ஜெனிஃபரை கூப்பிட்டு இந்த டீச்சருக்கு வந்து நம்ம கிளாஸ் சாரை வந்து பிடிக்கும். இவங்க வந்து லாஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணாங்க. அந்த ஒரு லாஸ்ட் இயர்லேருந்தே நம்ம சார் மேலே இவங்களுக்கு ஒரு கண்ணு. ஆனால் சார் வந்து இவங்களை வந்து பார்க்கவே மாட்டார் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து ஜெனிஃபரும் வந்து ஓகே நம்ம சேர்த்து வச்சுட்டா போச்சு அப்படின்னு அவள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பாள். அப்புறம் வந்து ஃபஸ்ட் டே கிளாஸ் ஓவர் ஆகிடும். அடுத்தது எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. இவளும் அந்த கேங்க்கு வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பலான்னு போவாள். அப்போ வந்து நிக் வந்து நாங்கள் வந்து கேம்ஸ் போய் விளையாட போகிறோம், நீயும் வரியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவளும் வந்து இல்லை நான் இன்றைக்கி கிளம்பணும், நான் வந்து நாளைக்கு உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. ஜெனிஃபர் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ்க்கு போயிடுவா. அந்த ஹவுஸ் டோரை வந்து ஓப்பன் பண்ணி அவள் வந்து ஸ்டெப்ஸில் ஏறி அவள் ரூமுக்கு போய் படுத்துருவா. அந்த அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். சமீரோட ஜெனிஃபரோட ரூமுக்கு போகிறதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். அடுத்தது அவங்க 5 பேரும் வந்து விளையாண்டு முடித்து கழிச்சு போய் சரி சமீரோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜோசப் வந்து ஒரு நல்ல டீச்சர் மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு நல்ல குக்கும் கூட. அவர் சமைக்கிறது எல்லாமே சமீரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதே கரெக்டான டயத்துலேயே அவங்க சமீரோட அப்பா வந்து கிச்சனில் சமைச்சிட்ருப்பார். இவங்கெல்லாம் போய் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. சமீரும் கிச்சன் போய் அப்பா எடா எங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவரும் வந்து அவள் தூங்கிட்டு இருக்கா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சமைச்ச வச்ச டிஷ்ஷஸ்லாம் வந்து எடுத்து போய் நான் போய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணுறேன்ட்டு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சுருவார். அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் வந்து கூப்பிடுவார். எல்லோரும் வந்து உட்காந்துருவாங்க. அதே நேரத்தில் எடா வந்து ஒரு நல்ல தூக்கம் தூங்கி முடிச்சு எழுந்திரிச்சு கீழே வருவாங்க ஸ்டெப்ஸில். அப்போ வந்து அப்பா இன்றைக்கி டின்னர் என்ன அப்படின்னு கத்திக்கிட்டு வருவாங்க. அவள் வந்துக்கிட்டு இருக்கிறத வந்து அந்த சவுண்டை கேட்டுட்டு ஜோசப்பும் சமீரும் வந்து ஒரு பார்வை பார்த்துப்பாங்க. ஹாரி வந்து நீ இன்றைக்கி மாட்டினப்போ நீ இன்றைக்கி தப்பிக்க மாட்ட அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்தது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் அது அப்படின்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த எடாவும் வந்து அப்படியே நடந்து வராங்க. அவங்களோட கால் மட்டும் எல்லாருக்கும் தெரியும். இப்போது எடாவும் ஜெனிஃபரும் ஒரே பொண்ணுதாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுதா தெரிலையாங்கிறத தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வரையும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.